வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பக்கத்திலே வர பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் வந்து எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தையல் தமிழில். இந்த வீடியோல நம்ம வந்து ஸ்டோன் ஒர்க் எல்லாம் வச்சு நல்லா வந்து கிராண்டா இருக்கிற பார்ட்டி வேர் சேலையோட அந்த பிளவுஸ்க்கு வந்து எப்படி வந்து பின் கழுத்து டிசைன் வந்து தைக்கிறது அப்படின்றத பார்க்க போறோம். நம்ம சேனல்ல வந்து ஏற்கனவே லைனிங் பிளவுஸ் வந்து எப்படி ஈஸியா கட் பண்றதுன்ற வீடியோ எல்லாம் இருக்கு. அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் மேல ஐகான்லயும் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல நம்ம வந்து இந்த சேலைக்கு தான் வந்து பிளவுஸ் தைக்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் சேலை எப்படி இருக்கு அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிடுறேன். சேலை வந்து இந்த மாதிரி டபுள் கலர்ல கொடுத்துருக்காங்க, ஒரு கிரீன் அண்ட் எல்லோ காம்பினேஷன்ல. ஃபுல்லா வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்டோன் ஒர்க் வச்சு ஃபுல் சேலையுமே வந்து நல்லா இந்த மாதிரி கிராண்டா தான் கொடுத்துருக்காங்க. ஹாஃப் அண்ட் ஹாஃப் மாடல்ல வந்து சேலை இருக்கு. இதோட பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரீன் கலர்ல செக்குடு மாடல்ல தான் கொடுத்துருக்காங்க. சேலையோட உள்பக்கம் வந்து இந்த எல்லோ கலர் கிளாத் வந்து பிளைனா இருக்கு. அதுல இருந்து ஒரு 5 இன்ச் அளவுக்கு ஒரு துணி கட் பண்ணி இந்த சேலைக்கு வந்து மேட்சா நம்ம வந்து டிசைன் எப்படி தைக்கிறது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுதான் வந்து இந்த சேலைக்கு கொடுத்துருக்க அந்த பிளவுஸ் துணி. அதுல நான் வந்து பிளவுஸோட பின் பக்கம் வந்து லைனிங்லயும் மெயின் கிளாத்லயும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதோட உயரம் வந்து 14 இன்ச் இருக்கு. இதுல கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு இந்த பிளவுஸ் கிளாத்லயே சேர்த்து தான் துணி எடுத்து வச்சிருக்கேன். அகலம் வந்து பாத்தீங்கன்னா 11 இன்ச் அந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். ஷோல்டரோட அளவு வந்து 5.5 இன்ச் அளவு வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நம்ம டிசைன் வந்து ஃபர்ஸ்ட் லைனிங்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். கழுத்து அகலம் வந்து நான் 2.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்து உயரம் வந்து 9 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இதுல வந்து நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ கீழேயும் நம்ம 2.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிருக்கோம். இப்ப மேல இருந்து 6.5 இன்ச் உயரத்துல ஒரு பாயிண்ட் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். உள்பக்கமா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி வளைவா வந்து ஒரு லைன் போட்டு விட்டுக்கிறேன். நம்ம மார்க் பண்ணிருக்க அந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து வெளிப்பக்கமா இருக்கிற மாதிரி அந்த வளைவு கோடு வந்து கொண்டு போய் மார்க் பண்ணிக்கிறேன். இப்ப கழுத்து உயரம் மார்க் பண்ணிருக்க இடத்துல இருந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்ல வந்து வளைச்சு கோடு போட்டு விட்டுக்கிறேன். இப்ப நம்ம இந்த கழுத்து டிசைன் வந்து ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்ப லைனிங்ல வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இது ஓபன் பண்ணோம்னா இந்த டிசைன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த டிசைனுக்கு கீழே வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 2 இன்ச் அகலத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப்ல தான் நமக்கு வந்து சேலையில இருந்து அந்த எல்லோ கலர் கிளாத் வந்து கட் பண்ணி வச்சு தைக்க போறோம். அந்த டிசைனுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து கேன்வாஸ் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். கேன்வாஸ் வந்து அயன் பண்ற கேன்வாஸ் தான், அதை 2ஆ மடிச்சு எடுத்துக்கிறேன். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த கழுத்து டிசைன் வந்து மார்க் பண்ணிக்கலாம். சைட்ல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி நான் வந்து மார்க் பண்ணி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கழுத்து டிசைன் ஷேப்லயே வந்து 2 இன்ச் அளவுக்கு உயரத்துக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்க நம்மளோட தையல் சேனல் பாக்குற மாதிரியே ஸ்ரீ ஆர்ட் அண்ட் கிரியேஷன் ஒரு ஆர்ட் சேனல் இருக்கு. அதுல நான் ஆரி ஒர்க் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஆரி ஒர்க்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க அந்த சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த கேன்வாஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கேன்வாஸ் கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த கேன்வாஸ் வந்து நம்ம இந்த இடத்துல வச்சு இந்த மாதிரி தான் வந்து தச்சு விட போறோம். இந்த கேன்வாஸ் வந்து சேலையோட எல்லோ கலர் கிளாத்ல இருந்து கட் பண்ணி அதுல வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு, எப்படி தைக்கிறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். மெயின் கிளாத்தோட ராங் சைடு எது அப்படின்றது வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த அந்த கேன்வாஸ் வந்து நம்ம சேலை கிளாத்ல வந்து நான் வந்து அயன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சுத்தி வந்து எக்ஸ்ட்ரா வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு துணி இருக்கிற மாதிரி விட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சைட்ல வந்து இந்த மாதிரி லைட்டா சிசர் கட் போட்டு விட்டுக்கோங்க.
அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து மடிச்சு தச்சு விட்டுக்கலாம். மடிச்சு தச்சதுக்கு அப்புறம் இந்த கேன்வாஸை வந்து பாதியா மடிச்சுட்டு நடுவுல வந்து சென்டர் நாச் வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப இந்த கேன்வாஸோட இருக்க இந்த துணியை வந்து பேக் பார்ட்டோட மெயின் கிளாத்துக்கும் லைனிங் கிளாத்துக்கும் நடுவுல வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து தைக்க போறோம். சென்டர் நாச் வந்து கரெக்டா மேட்ச் பண்ணி பின் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃபுல்லா இந்த மாதிரி பின் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். மெயின் கிளாத்தோட நல்ல பக்கத்துக்கு மேல நம்ம ஏற்கனவே தச்சு வச்சிருக்க அந்த துணி இருக்கும், அதுக்கும் மேல வந்து லைனிங் கிளாத் இருக்கிற மாதிரி வச்சு பின் பண்ணிக்கணும். இப்ப அந்த நெக் ஷேப்லயே வந்து ஒரு ஃபுட் அளவுக்கு நம்ம வந்து தச்சு விட்டுக்கலாம். இப்ப தையல் போட்டதுக்கு அப்புறம் நமக்கு இந்த மாதிரி 2 துணிக்கு நடுவுல தான் இந்த மாதிரி அந்த துணி இருக்கும். இப்ப வந்து நடுவுல இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அந்த வளைவுகள் எல்லாத்துலயும் வந்து நாட்ச் கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த லைனிங் கிளாத்தை வந்து இந்த மாதிரி நல்லா விரல் வச்சு தேய்ச்சி விட்டுட்டு வெளிப்பக்கத்துல இருந்து உள் பக்கமா திருப்பி எடுத்துக்கோங்க. திருப்பி எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபினிஷிங் எல்லாமே. அந்த கழுத்து பகுதியை ஒட்டி வந்து எட்ஜில் ஒரு பதிவு தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இதுல பதிவு தையல் போட்டுட்டு அந்த எல்லோ கலர் கிளாத்தையும் வந்து மெயின் கிளாத்தோட சேர்த்து ஃபுல்லா வந்து அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன். கீழ் பக்கம் வந்து மடிச்சு தச்சு டாட் எல்லாமே மார்க் பண்ணி தச்சு விட்டுட்டேன். இந்த சைட்ல வந்து நமக்கு வந்து இந்த ரா எட்ஜஸ் எல்லாமே தெரியுதுல, இதை வந்து மறைக்கிறதுக்கு நம்ம சைட்ல வந்து லேஸ் வச்சு தைக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பைப்பிங் பண்றதுக்காக ப்ளவுஸோட மெயின் கிளாத்ல வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கிராஸ் பீஸை வந்து இந்த மாதிரி மடிச்சு துணியோட நல்ல பக்கத்துக்கு அடியில வச்சுட்டு ஒரு தையல் வந்து போட்டு விட்டுக்கலாம். அந்த டிசைனோட கீழ் பகுதியில மட்டும்தான் நம்ம வந்து தையல் போட்டு விடுறோம். ஆரம்பிக்கும் போது எப்படி மடிச்சு தச்சு விட்டோமோ அதே மாதிரியே முடியும் போதும் எக்ஸ்ட்ரா இருக்க கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிட்டு அதை வந்து அடிப்பக்கமா மடிச்சு தச்சு விட்டுக்கலாம். கிராஸ் பீஸ் வச்சு தச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப இந்த பைப்பிங் பண்றதுக்கு வச்சிருந்த அந்த கிளாத்தை வந்து அந்த ஓரத்துல வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மடிச்சு தச்சுக்கலாம். இப்போ இந்த பைப்பிங் கிளாத்தை வந்து உள்பக்கமா மடிச்சு பைப்பிங் அளவுக்கு வந்து நம்ம தச்சு விட்டுறலாம். கிராஸ் பீஸ் அப்படின்றதுனால நமக்கு கரெக்டா அந்த ஷேப்ல வந்து திரும்பி வரும். இப்ப இந்த பைப்பிங் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து வந்து இந்த சைடு வந்து நம்ம லேஸ் தச்சு விட போறோம். லேஸ் தைக்கிறதுக்கு வந்து நமக்கு இந்த ஆம்ஹோல் பகுதியில இருந்து இந்த மாதிரி வளைவா வந்து கோடு போட்டு விட்டுக்கலாம். சைடு வந்து 3 இன்ச் அகலத்துக்கு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு சைடு மார்க் பண்ணிட்டு அந்த வளைவு கோடு வந்து போட்டு விட்டுக்கலாம். போட்டிருக்க இந்த லைன்ல வந்து இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் லேஸ் வந்து எடுத்து நான் தச்சு விடுறேன். இப்ப லேஸோட ஒரு சைடு வந்து எப்படி தச்சு விட்டோமோ அதே மாதிரி இன்னொரு சைடும் தச்சு விட்டுக்கலாம்.
இப்போ இந்த மாதிரி தச்சு விட்டதுக்கு அப்புறம் நமக்கு அந்த எல்லோ கலர் துணியில உள்ள ரா எட்ஜஸ் எல்லாமே வந்து உள்ள போயிடும். இந்த சைடும் அதே மாதிரி நம்ம வந்து தச்சு விட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்து நமக்கு பிளைனா இல்லாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டோன் லேஸ் வந்து இருக்கு. இந்த ஸ்டோன் லேஸ் வந்து இந்த இடத்துல வச்சு நான் இதே ஷேப்லயே வந்து தச்சு விட போறேன். இது நீங்க வந்து மிஷின்லயும் வச்சு தச்சுக்கலாம், நீங்க வந்து கையிலயும் வச்சு தச்சுக்கலாம். நீங்க வந்து மிஷின்ல தைக்கிறீங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் நடுவுல வந்து நிப்பாட்டி கையில வந்து அந்த வீல் சுத்தி விட்டுட்டு தச்சு விடணும். நீங்க வந்து மிஷின்ல வேகமா தச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டோனுக்கு நடுவுல ஊசி மாட்டிட்டு ஊசி உடையறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. நான் வந்து 2 சைடும் லேஸ் தச்சு முடிச்சுட்டு கீழே ஸ்டோனும் வந்து தச்சு முடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு பக்கத்துலயே நம்ம வந்து ஒரு பைப்பிங் மாதிரி ஒரு டிசைன் பண்ண போறோம். அதுக்கு வந்து அந்த எல்லோ கலர் கிளாத்லயே வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி ஜாயின் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதோட அகலம் வந்து 1.5 இன்ச் அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து அப்படியே வந்து பாதியா மடிச்சுக்கலாம். லேஸ்க்கு பக்கத்துல வச்சு இந்த ரா எட்ஜஸ் இருக்கிற இடத்துல வந்து ஒரு தையல் வந்து போட்டு விடணும். நம்ம அந்த லேஸ் வந்து எந்த ஷேப்ல வந்து தச்சு விட்டுருக்கோமோ அதே ஷேப்லயே வந்து நம்ம திருப்பி தைக்கணும். எடுத்திருக்க இந்த துணி வந்து கிராஸ் பீஸ் அப்படின்றதுனால நமக்கு அந்த வளைவுகள் எல்லாம் நல்லா திரும்பி வரும். இப்ப வந்து ஒரு தையல் போட்டாச்சுல, இதை வந்து அந்த கிராஸ் பீஸ அந்த ரா எட்ஜஸ் வந்து வெளியில தெரியாம வெளிப்பக்கமா மடிச்சு ஒரு தையல் வந்து போட்டு விட்டுறலாம். இதோட இன்னொரு சைடும் நம்ம வந்து தையல் போட்டு விடணும். இப்போ ஒரு சைடு வந்து நம்ம பைப்பிங் அகலத்துக்கு நம்ம அந்த எல்லோ கலர் கிளாத் வந்து தச்சு முடிச்சிட்டோம். இதே மாதிரி இன்னொரு சைடும் தச்சு எடுத்துக்கலாம். இந்த டிசைன் வந்து நம்ம ஃபுல்லா ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. பிளவுஸோட பின்பக்கம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீட்டா இருக்கும். கட் பண்ணி எதுவும் தச்ச மாதிரியே இருக்காது. நல்லா நீட்டா நம்ம நார்மல் பிளவுஸ் எப்படி போடுவோமோ அதே மாதிரியே இருக்கும். இந்த மெத்தட்ல நீங்களும் ஸ்டிச் பண்ணி பாருங்க. இதுல வந்து எல்லோ கலர் கிளாத் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டோன் பேச்சஸ் வந்து நான் ஒட்டி விட போறேன். சேலைக்கு மேட்சா இருக்கும். இது வந்து நீங்க ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஒட்டி விட்டுக்கோங்க. ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஒட்டி விட்டதுக்கு அப்புறம் நல்லா வந்து காஞ்சதுக்கு அப்புறம் பேக் சைடு திருப்பி வந்து இதை நல்லா அயன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டோன் வந்து உங்களுக்கு எத்தனை தடவை வாஷ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கீழே விழுகாது. இப்போ இந்த பிளவுஸ் வந்து ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்றத பாக்குறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி பாருங்க. ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடயும் ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல வர பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பேஜஸ் வந்து Facebook, Twitter, Instagram இது எல்லாத்துலயும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.